இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளோட டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு லாஸ்டா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஒரு 5 சம்ஸ் சால்வ் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ரேஷியோனா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இங்க பார்த்தீங்கன்னா 2 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஒருத்தங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிஷா அண்ட் இன்னொருத்தவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஹா. இவனோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிஷாவோட வெயிட் வந்து 40 kg, தென் நேஹாவோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 80 kg. இப்போ நம்ம இவங்க 2 பேரோட வெயிட்டை கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ நான் கம்பேர்ன்ற வார்த்தையை சொன்ன உடனே நம்ம மைண்டில் என்ன ஸ்ட்ரைக் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ தான் பேசிக்காக மேத்தமெட்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுற கம்பேரிசன் டூல். ஸோ ரேஷியோவில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து ரேஷியோவை ரெப்ரசென்ட் பண்ண போகிறோன்றது. நார்மலாக நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ராக்ஷன் ஃபார்மில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதாவது 40/80. 40ன்றது நிஷா ஏஜ், தென் 80ன்றது நேஹா ஏஜ். தென் பார்த்தீங்கன்னா நான் இப்போ எழுத போகிற பர்டிகுலர் ஃபார்மேட்டில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 40:80. செகண்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோவோட கண்டிஷன்ஸ் படி நீங்கள் வந்து நியூமரேட்டர் தென் டினாமினேட்டர் ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா சேம் நம்பரால் ஒன்று மல்டிப்ளை பண்ணணும் இல்லைனா டிவைட் பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டரையுமே 40ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அப்படி பண்ணால் எனக்கு கிடைக்கிற ஃபைனல் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:2ன்னு சொல்லிட்டு வருது. இந்த ஃபார்மேட்டில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே சேம் நம்பரால் மல்டிப்ளை ஆர் டிவைட் பண்ணணும். நான் இங்கே ரெண்டு சைடுமே டிவைட் பண்ண போகிறேன் 40ஆல். அப்படி பண்ணால் இங்கேயும் எனக்கு 1:2ன்னு சொல்லிட்டு வருது. ஸோ நான் இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நேஹாவோட ஏஜ் பார்த்தீங்கன்னா நிஷாவோட 2 மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரேஷியோ கான்செப்ட். உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா இதுதான் டெஃபினேஷனாக கொடுத்துருப்பான். தி ரேஷியோ ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் A and B in the same units is the fraction and we written it as A:B. இங்கே பார்த்தீங்கன்னா சேம் யூனிட்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது. ஏன்னா இதை ஹைலைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிஷா அண்ட் நேயோட வெயிட்டு கம்பேர் பண்ணுற மாதிரி சப்போஸ் இப்போ வந்து ஹைட்டு கம்பேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் நிஷாவோட ஹைட்டை வந்து சென்டிமீட்டர் எடுத்துட்டு நேஹாவோட ஹைட்டை வந்து மீட்டர்லேயோ இல்லை ஃபீட்லேயோ எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் நீங்கள் கம்பேர் பண்ணுற ஃபைனல் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தப்பாக வரும். ஸோ எப்போவுமே 2 குவான்டிட்டிஸ் கம்பேர் பண்ண போகிறீங்கன்னா ரெண்டுத்தோட யூனிட் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா நீங்கள் சால்வ் பண்ணும்போது சம் பார்த்தீங்கன்னா தப்பாக தான் வரும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா A:B இல்லைன்னா A/Bன்னு சொல்லிட்டு. இந்த நியூமரேட்டர் என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிசெடன்ட்னு சொல்லுவோம். தென் டினாமினேட்டர் என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கான்சிக்வென்ட்னு சொல்லுவோம். ஏன் இதை நான் ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் தி ரேஷியோ ஆஃப் தி டூ நம்பர்ஸ் இஸ் 1/2, then the value of the antecedent is 40ன்னு சொல்லிடுவான். find the consequent சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இப்போ உங்களுக்கு கான்சிக்வெண்ட் என்னன்னு தெரியாது. சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டுனா நீங்கள் நல்லா ஞாபகம் இருக்கும். கான்சிக்வெண்ட்னா டினாமினேட்டர் டேர்ம் தான் கான்சிக்வெண்ட். நம்ம அந்த பர்டிகுலர் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இது நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோட ரூல் படி நம்ம என்னது நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 1 40 ஆகணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் 40ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதே தான் நான் வந்து டினாமினேட்டர்லேயே மல்டிப்ளை பண்ணணும் ரேஷியோட ரூல் படி. இப்போ 240s are 80. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 80. ஸோ அவள் தான் பார்த்தீங்கன்னா ரேஷியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொபோர்ஷனுக்கு போயிடலாம். இப்போ நம்ம ப்ரொபோர்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு புக்கில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் டூ ரேஷியோஸ் இஸ் கால் ப்ரொபோர்ஷன். ஸோ இதை நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் பார்க்காத இமேஜின் பண்ணிக்கோங்க. இமேஜின் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் பார்க்கும்போது உங்ககிட்ட ஒருத்தர் வந்து A3 ஷீட் கொடுத்துட்டாரு. A3 ஷீட் கொடுத்துட்டு இந்த பில்டிங்கை வந்து அந்த A3 ஷீட்டில் வரைய சொல்கிறாரு. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பில்டிங்கோட டைமென்ஷன்ஸை நம்ம கெஸ் பண்ணணும். நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட ஹைட்டை வந்து ஒரு சும்மா நானே கெஸ் பண்ணிக்கிறேன் 1000 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது 10 மீட்டர் இருக்கும். தென் வித் பார்த்தீங்கன்னா ஒரு 500 சென்டிமீட்டர் இருக்கும்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமென்ஷன்ஸை ஸ்கேல் டவுன் பண்ணி இந்த A3 ஷீட்டில் வரைய போகிறேன். எப்படி ஸ்கேல் டவுன் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ரொபோர்ஷனில் ஸ்கேல் டவுன் பண்ணணும். இங்கே வந்து ஹைட் வந்து 1000 சென்டிமீட்டர் இருக்கா. நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதை டிவைட் பை 50 பண்ணி
20 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு வரைய போகிறேன். தென் ரேஷியோ ஃபஸ்ட்டு இந்த ஒரிஜினல் பில்டிங்கோட ரேஷியோ எடுத்துக்கோங்க. ஹைட் அண்ட் வித் 1000/500. இப்போ ரேஷியோ படி என்னது, மேலே நியூமரேட்டர் நீங்கள் என்ன நம்பரால் டிவைட் பண்ணுறீங்களோ அதே தான் டினாமினேட்டராக டிவைட் பண்ணணும். இப்போ டினாமினேட்டரை நீங்கள் 50ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 சென்டிமீட்டர் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் உங்களுக்கு அந்த பில்டிங்கோட பெர்ஸ்பெக்டிவ் வியூ கிடச்சிச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்கேல் ஒன் பண்ணலைன்னா உங்களுக்கு அந்த வியூ கிடச்சிருக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரேஷியோ பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1000/500 தான் உங்களுக்கு வந்து ஒரிஜினல். இதை நம்ம ஸ்கேல் ஒன் பண்ணி 20 தென் 10க்கு கொண்டு வந்திருக்கோம். இது ரெண்டுத்தையுமே நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 2:1 தான் வரும். ஒன்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தானா இன்னொருத்தோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷன் டாபிக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொபோர்ஷன்ல எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்மளுக்கு ரெண்டு ரேஷியோவை ஈக்குவேட் பண்ண போறோம். அப்போ A:B is equal to C:D. இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ட்டுக்கு பதிலாக 2 வாட்டி இஸ்டு போடுவாங்க. சில சம்ஸ் நீங்கள் வந்து ரெப்ரசென்ட் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். தென் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கடைசி டேர்ம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா A and D இதே எக்ஸ்ட்ரீம்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தென் மிடில் இருக்க ரெண்டு டேர்ம்ஸை வந்து மீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஏன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது சப்போஸ் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் மாதிரியே பழைய எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ரேஷியோ வந்து 1:2ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. தென் இன்னொருத்தர் ரேஷியோ வந்து உங்களுக்கு 40:xன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் தி மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம்ஸ். மீன்ஸ் தான் அது மிடில் டேர்ம். அப்போ அதோட ப்ராடக்ட் 2:40 இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம்ஸ். அப்போ 1 × x. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 80. இது எப்படி டிரைவ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படிதான் இப்போ A/B is equal to C/Dனா உங்களுக்கு A × D is equal to C × B. இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் தி மீன்ஸ் இஸ் equal to ப்ராடக்ட் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம்ஸ். இது வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ், தென் இது வந்து மீன்ஸ். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷன் டாபிக். தென் இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன், டைப்ஸ் ஆஃப் ரேஷியோஸ் தான் இருக்குது. அதில் இன்னொரு வீடியோவில் பார்த்தோம். நம்ம இப்போ டேரெக்டாக சம்ஸ்க்கு போயிடலாம். நம்ம இப்போ ப்ராப்ளம்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்துடுவோம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் நம்ம எல்லா டாப்பிக்லையும் எப்படி அப்ளை பண்ணுறோன்றதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டைம் ஒர்க்கில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோம். சப்போஸ் நம்மளுக்கு ரெண்டு ஃபேமிலி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேமிலி 1 அண்ட் ஃபேமிலி 2. ஃபேமிலி 1ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. தென் ஃபேமிலி 2லையும் ஒரு கப்பல் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம ஒரு ஒர்க் அசைன் பண்ணுவோம். இந்த ஒர்க்கை பார்த்தீங்கன்னா ஃபேமிலி 1 T1ன்ற டைமில் முடிப்பாங்க. தென் T2ன்ற டைமில் வந்து ஃபேமிலி 2 முடிப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் ஈக்குவேட் பண்ணுற மாதிரி, ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஈக்குவேட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு இதுலேருந்து நம்மளுக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா டைம் 1 ஒர்க்கில் நம்ம வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை அப்ளை பண்ணுவோம். தென் பார்த்தீங்கன்னா சப்போஸ் பெர்சன்டேஜ் கான்செப்ட் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். பெர்சன்டேஜ் அப்படின்னா சப்போஸ் நம்ம கிட்ட ரெண்டு கிளாஸ் ரூம் இருக்கு, கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2. இப்போ கிளாஸ் 1ல பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கவுண்ட்டை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜில் கொடுத்துருவாங்க. தென் கிளாஸ் 2ல பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கவுண்ட்டை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜில் கொடுத்துட்டு அவங்க இந்த ரெண்டு கிளாஸ் ரூமே ஈக்குவேட் பண்ணுற மாதிரி அவங்களோட பாஸ் பர்சன்டேஜ் இல்லை நம்பர் ஆஃப் பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு நம்மளுக்கு கொஸ்டின் ரேஸ் பண்ணுவாங்க பர்சன்டேஜ் டாப்பிக்கில். எல்லாமே சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் மாதிரி நம்ம எல்லா டாப்பிக்லையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை நம்ம அப்ளை பண்ணலாம். நான் இங்கே சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு ஒரு 7 டாபிக்ஸ் எழுதியிருக்கேன். பட் ஆனால் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அண்ட் பர்சன்டேஜ் கான்செப்ட் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸே இருக்காது எக்ஸாம்ஸில். ஸோ இது நம்ம எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம்னா அதே வேகா போயிடும். நம்ம எப்ப சம்ஸ்குள்ள போலாம். ஜஸ்ட் நான் ஒரு கிளான்ஸ் சொல்றேன் நம்ம எப்படி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை எல்லா கான்செப்ட்லயும் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான் இந்த. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். The total number of students in a school is 2140. The number of girls in the school is 1200. Then what is the ratio of number of boys to the total number of girls in the class? So first given data எழுதிக்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2140. தென் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1200.
ஸோ இந்த டேட்டாவை கொடுத்துட்டு ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது யாருக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்ப்போம். ரொம்ப பேசிக்கான சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் கவுண்ட் கொடுத்ததுனால பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் கவுண்டா. பாய்ஸ் நம்மளுக்கு தெரியாது, கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா 1200, டோட்டல் கவுண்ட் எவ்வளோ 2140. ஸோ இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 940 வருது பாய்ஸ்க்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு பாய்ஸோட கவுண்ட்டும் தெரியும், கேர்ள்ஸோட கவுண்ட்டும் தெரியும். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இது நம்ம ரேஷியோட ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ரேஷியோட எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம இந்த ஃபார்மேட்டே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இனிமேல் சம்ஸ் சால்வ் பண்ணும்போது 940 = 1200 இதுதான் பாய்ஸ் டு கேர்ள்ஸோட ரேஷியோ. இதை நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும். எவ்வளோ சிம்பிளிஃபை ஆகுதோ அது வரைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் 0 0 கேன்சல் பண்ணிட்டு 2 டேபிள்ஸில் நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா 47:16 வருது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர், தி ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ். இந்த சம்லேருந்து நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம் ரேஷியோவில் கொடுத்துருக்க கிவன் டேட்டா வச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் சம்மில் நமக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஃபர்தர் போகிற சம்மில் ஒரு விஷயம் அப்படி கற்றுக்கிட்டே போகலாம். ஸோ இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 or 3 ரேஷியோ வேல்யூ கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி 2 or 3 ரேஷியோ வேல்யூ கொடுத்துட்டு அதுலேருந்து ஏதாச்சும் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை மாதிரி சம்ஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரேஷியோ வேல்யூ கொடுத்துருவாங்க. A:B வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 7:9. தென் B:C வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 15:7. இப்போ இந்த 2 ரேஷியோலேருந்து A:C வேல்யூ என்ன ரேஷியோவில் இருக்கும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சம்மை நம்ம 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்லாம் மல்டிப்ளை பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா A:B:C. ஸோ ஃபர்ஸ்ட் ஏவோட பார்ட்டை எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா இதை ஃபார்மெட்டை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து A and B மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் A and B மல்டிப்ளை பண்ணால் 7 × 15. அப்போ 70 + 35 105. தென் இதை திருப்பி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க B². இப்போ நம்மளுக்கு B யோட வேல்யூ கிடைக்கும். அப்போ என்னது 9 × 15 90 + 45. அப்போ 135. தென் 9 × 7 9 7s are 63. ஸோ இது இப்போ நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். நம்மளுக்கு என்ன வேல்யூ தேவை? A:C மட்டும்தான். அப்போ அந்த வேல்யூ எடுத்து சால்வ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இது திருப்பியும் 7 டேபிள்ஸில் ஃபாலோ பண்ணால் சிம்பிளிஃபை பண்ணால் 15:9 சொல்லிட்டு வரும். திருப்பி 3 டேபிள்ஸில் பண்ணீங்கன்னா 5:3 சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்க ரேஷியோ வேல்யூ ஃபார் A:C. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த உங்களுக்கு ஜிக்ஸாக்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா எப்பவும் போல நம்மளுக்கு எண்ட் ப்ராடக்ட் என்னது A:B:C. ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா என்னது A:B. அப்போ A:B நேராக 7:9 சொல்லிட்டு எழுதிக்கோங்க. தென் செகண்ட் ரோவில் என்ன கிவன் டேட்டா B:C. அப்போ B:Cக்கு நேராக 15:7. இது நீங்கள் மாற்றி கூட எழுதலாம். ஆனால் நீங்கள் என்ன டேட்டா ஃபர்ஸ்ட் வந்து சப்போஸ் B:C கொடுத்துருந்தா ஃபர்ஸ்ட் ரோல B:C வேல்யூ எடுத்துக்கோங்க. தென் செகண்ட் கிவன் டேட்டா A:B செகண்ட் ரோல A:B வேல்யூ எழுதிக்கலாம். எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் ஒன்று தான் வரப்போகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோல எந்த இடம் வேக்கண்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சியோட இடம் பார்த்தீங்கன்னா வேக்கண்டாக இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் வேக்கண்டாக இருக்கா? இப்போ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் நம்பர் எதுக்கு வருதுன்னு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் 9 வருது. அப்போ அதை அப்படிங்க ரிப்பீட் பண்ணி எழுதிடுங்க. இப்போ செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர் உங்களுக்கு வந்து வேக்கண்டாக இருக்குது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்க, 15 இருக்குது. ஸோ திருப்பி இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ரெயிட்டாகவே ரெண்டு இப்போ வந்து காலம் வைஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 7 15s are 103. தென் 9 15s are 135. தென் 63. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டோட வேல்யூ ஒன்றா தான் இருக்குது. தென் நீங்கள் A:C கண்டுபிடிச்சி சிம்பிளிஃபை பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான் உங்களுக்கு வந்து 2 செட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. A:C கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா A:B:C தான் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா A வந்து 3 பார்ட், B வந்து 5 பார்ட். தென் இங்கேயும் பார்த்தீங்கன்னா Bக்கு வந்து 4 பார்ட், Cக்கு வந்து 6 பார்ட். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரோல ரைட் ஹேண்ட் சைடு இங்கே வந்து 5. தென் செகண்ட் ரோல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்ப்போம் 4. இப்போ நம்மளுக்கு தேவை A:C. அப்போ 12:Cக்கு வந்து 30.
அவ்வளோதான். இப்போ 6 டேபிள்ஸை சிம்பிளை பண்ணிங்கன்னா 2:3 டைரெக்டாக நமக்கு வேல்யூ கிடச்சிரும். தென் லாஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 3 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. A:B:C:D. ஃபர்ஸ்ட் ரேஷியோ வந்து 2:3. தென் செகண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2:4. தென் தேர்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2:5. ஸோ நீங்கள் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் பெண்ணில் மாற்றி மாற்றி எழுதிட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் இருக்க இடத்துல ஃபில் பண்ணும்போது அதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் கார்னரில் வந்து 2 வேக்கண்ட் இருக்குது. இப்போ 2 இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வருது 3 இருக்கா, 2 இடத்துலையுமே நம்ம 3 போடணும். இப்போ செகண்ட் ரோவில் ரைட் ஹேண்ட் சைடும் காலியாக இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் காலியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து போகும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது 2, தென் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது 4. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 வேக்கண்ட் இருக்குது, 2 இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து 2. ஸோ நம்மளுக்கு தேவை A:D. இப்போது அதோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சா போதும். 8:5 4 20, 23 60. இப்போ 8:60. இப்போ நம்ம இதை 4 டைமில் கேன்சல் பண்ணோம்னா 2:15. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ரேஷியோஸில் பேசிக் சம்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கும். தென் இது வந்து ஆக்சுவலி இந்த A:B:C எப்படி எழுதுறோன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன் தென் டைப்ஸ் ஆஃப் ரேஷியோஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்துடுங்க. ஸோ இப்போ தேர்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி பஸ் ஃபேர் அண்ட் ட்ரெயின் ஃபேர் ஆஃப் எ பிளேஸ் ஃப்ரம் கொல்கட்டா வேர் ₹20 and 30 respectively. Train fare has been increased by 20% and the bus fare has been increased by 10%. The ratio of new train fare to bus fare is what? ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கான்செப்ட் வைஸ் கொஸ்டின் வரை கேட்டிருக்காங்க. பட் ஆனால் ரொம்ப சிம்பிள். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பஸ் அண்ட் ட்ரெயின் ஃபேர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஸ்க்கு வந்து ₹20, தென் ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ₹30. இப்போ பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, தென் ட்ரெயினுக்கு 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வர வேல்யூவுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பஸ்ஸில் வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 20ல் 10% எவ்வளோ 2. அப்போ ஃபைனல் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹22. தென் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 20%னா 6. இப்போ ஃபைனல் வேல்யூ 36. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 டேபிளில் பண்ணோம்னா 11:18. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேஷியோ ஆஃப் தி பஸ் ஃபேர் டு ட்ரெயின் ஃபேர். ஓகேங்களா, தி பஸ் டு ட்ரெயின் கொஸ்டினில் வந்து ட்ரெயின் டு பஸ்ன்னு கேட்டதுனால 18:11. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி நம்ம பார்த்த உடனே இந்த 10%, 20% வேல்யூலாம் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம போயிட்டு பெர்சன்டேஜ் வீடியோ பார்த்துங்க. அதனால் நம்மளுக்கு எல்லாமே கிளியராக சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா a bag has balls of red, blue and white color in the respective ratio of 10:5:2 whose total count is 85. Find the number of blue color balls. ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்மளுக்கு எக்ஸாக்ட் வேல்யூ கொடுத்து ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதில் ஆப்போசிட்டாக ரேஷியோ கொடுத்துட்டு எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்க ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 10:5:2. எதோடன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர், தென் ப்ளூ கலர், தென் ஒயிட் கலர் பாலோடது. தென் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் கவுண்ட் வந்து 85 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லா பாலோட எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? ரேஷியோ இருக்குன்னா ஏதோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணிட்டா அது வந்து எக்ஸாக்டாக மாறிடும். அப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்ற நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ண போறேன். ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கோங்க 10x, தென் 5x, தென் 2x. இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிட்டு தென் இந்த 3 பாலையும் ஆட் பண்ணோம்னா நம்மளோட டோட்டல் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 85. ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்க்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இதை எப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணால் 17x = 85, தென் 17 5s are 85. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. அப்போ டோட்டல் பால் கவுண்ட் என்னென்ன இண்டிவிஜுவல் பால்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து 50, தென் ப்ளூ கலர் வந்து 25, தென் ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா 10. நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கிறது ப்ளூ கலர், அப்போ பார்த்தீங்கன்னா 25. ஸோ இந்த ஃபோர்த் சம்மில் பார்த்தீங்கன்னா எப்படி ரேஷியோ கொடுத்துட்டு எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம இப்போ ஃபைனல் சம் பார்ப்போம் நெக்ஸ்ட். இப்போ நம்ம ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். A bag has coins of 50 paise, 25 paise and 10 paise in the respective ratio of 5:8:3 whose total value is ₹144. Find the number of 50 paise coins. ஸோ இந்த சம்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு ரேஷியோ கொடுத்துட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 5:8:3.
இந்த ரேஷியோட டோட்டல் வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா rupees 144. தென் இது எதோட ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 50 பைசே, தென் 25 பைசே, தென் 10 பைசேயோட ரேஷியோ தான் இது. ஸோ நம்ம பழைய சம்மில் சால்வ் பண்ண மாதிரி இதோட இந்த ரேஷியோட எக்ஸாக்ட் வேல்யூ 5x, தென் 8x, தென் 3x இது எல்லாத்தையும் சம் பண்ணிட்டு இந்த டோட்டல் ருபீஸ் கூட ஈக்குவேட் பண்ணா நம்மளுக்கு சம் முடிஞ்சிரும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ருபீஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த ருபீஸோட ரேஷியோ தான் பார்த்தீங்கன்னா 5:8:3. இந்த ருபீஸ் வந்து நம்ம பைசேக்கு நம்பர் ஆஃப் பைசேக்கு ஈக்குவேட் பண்ண முடியாது. ஏன்னா இங்க நம்பர் ஆஃப் 50 பைசே காயின்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க கொஸ்டின்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 ரூபி இருக்குன்னா அதுல பாதி தான் 50 பைசே காயின். தென் 1 ரூபி இருக்குன்னா அதுல 1/4 பார்ட் தான் நம்மளுக்கு 25 பைசே காயின். தென் 1 ரூபி இருக்குன்னா அதுல 1/10 பார்ட் தான் நம்மளுக்கு 10 பைசே காயின். இப்போ வந்து இந்த டோட்டல் இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா ருபீஸ்ல இருக்கு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோவை பார்த்தீங்கன்னா பைசேக்கு மாற்றணும். எப்படி மாற்றுவோம்? இங்க வந்து 50 பைஸ் பார்ட் எவ்வளவு பையா, அப்ப 5/2 தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50 பைசேவோட பார்ட். ஏன்னா உங்களுக்கு 1 ருபியில எப்படி நம்மளுக்கு 50 பைஸ் அதை டிவைட் பை 2 பண்ணணும். இங்க வந்து ருபீஸோட ரேஷியோ தான் 5. அப்ப நம்மளுக்கு 50 பைசேயோட ரேஷியோ என்னது, அதை டிவைட் பை 2 பண்ணா நமக்கு 50 பைசோட ரேஷியோ கிடைச்சிடும். தென் 25 பைசேயோட பார்ட் 8 இருக்கா, அப்ப 8/4. தென் 10 பைசேக்கு 3, அப்ப 3/10. இப்போ பாத்தீங்கன்னா இது பைசேக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. இதோட டோட்டல் வேல்யூ பாத்தீங்கன்னா இப்போ பைசேயோட டோட்டல் வேல்யூ தான் நம்மளுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ருபீஸ்ல வரும். ஸோ நம்ம இப்ப சம்ம டைரக்டா சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்ப ரேஷியோவை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்ப இதை மாதிரி ஃபிராக்ஷன்ல இருக்கும்போது ரேஷியோ சிம்பிளிஃபை பண்ணும்போது நீங்க ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுங்க. ஏன் எல்சிஎம் எடுக்கணும்? நீங்க டைரக்டா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஹையஸ்ட் டேர்ம் டினாமினேட்டர்ல இருக்கு 10, இதை மல்டிப்ளை பண்ணுவீங்க. மல்டிப்ளை பண்ணா 2 டேபிள்ல 10 வரும், இந்த 10 டேபிள்ல கேன்சல் ஆயிடும். பட் ஆனா 4 டேபிள் 10 வருமா? வராது. அப்ப திருப்பியும் ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல தான் திருப்பியும் வந்து நீக்கணும். நீங்க திருப்பியும் அது வந்து என்ன வேல்யூ வருதோ திருப்பியும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அதனால என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுப்போம். டினாமினேட்டர்ல ஹையஸ்ட் நம்பர் என்னது 10. இப்போ 10க்கு அடுத்த மல்டிபிள் என்னது 20. 20 2 டேபிளே வரும், 4 டேபிளே வரும். அப்ப நம்ம எல்சிஎம் 20ன்னு வச்சுக்கலாம். இப்போ எல்சிஎம் 20 வச்சிருந்ததுனால எல்லா டேர்ம் கூடயும் 20 மல்டிப்ளை எடுத்துங்க. ரேஷியோட ரூல் படி 8/4 into 20, then 3/10 into 20. இப்போ இது ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா 10^50, then 40, 6. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெக்வயர்ட் ரேஷியோ இன் பைசே. ஸோ இதோட டோட்டல் வேல்யூ இப்போ என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 96. ஸோ இதை நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். இப்போ 96 தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 144 rupees. தென் நம்மளுக்கு தேவையான கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் 50 பைசே காயின்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 50 பைசே காயின்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். இப்போ 50 பைசேக்கு ஒரிஜினலா எவ்வளோ ருபீஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை நான் 4 டேபிள்ஸ்ல பண்ணனா உங்களுக்கு வந்து 24, தென் 36. திருப்பியும் 4 டேபிளே பண்ணோம்னா வேற டேபிள்ல பண்ணலாம். 4 டேபிள் பண்ணலாம். 6 ஆர் 9 ஆர் தென் 3 டேபிள் பண்ணா 2, 3. இப்போ x is equal to x எடுத்துக்கோனா cross multiply பண்ணுங்க. 3 into 50 divided by 2. இப்போ x is equal to 75. இப்போ 50 பைசே எவ்வளோ ருபீஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ்க்கு நம்ம கிட்ட 50 பைசே காயின் இருக்கு. இப்போ சப்போஸ் நம்ம கிட்ட 1 ருபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம கிட்ட எத்தனை 50 பைசே காயின் இருக்கும்? 2 50 பைசே காயின் இருக்கும். நம்ம கிட்ட இப்ப 75 ருபீஸ் இருக்கு. அப்ப மல்டிப்ளை பை 2 பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு 50 பைசே காயின் இருக்குன்னு சொல்லிட்டு கிடைச்சிடும். அப்ப நம்பர் ஆஃப் 50 பைசே காயின்ஸ் ஈக்குவல் டு 150. அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா சம் ஓவர். ஸோ இந்த சம்ல நீங்க இம்பார்ட்டண்டா கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. அந்த ரேஷியோட டோட்டல் வேல்யூவும் கண்டுபிடிக்க இருக்க யூனிட்டும் சேமா இருக்கான்னு பாருங்க. ரேஷியோட யூனிட் ஒன்னா இருக்கும், தென் கண்டுபிடிக்க வேண்டிய சொல்யூஷனோட யூனிட் வந்து வேறையா இருக்கும். அப்ப யூனிட் வேற வேறையா இருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து யூனிட்டை சேம் யூனிட்டா மாத்திட்டு தென் சம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல எல்லா பேசிக் சம்ஸுமே பார்த்துட்டோம். இம்பார்ட்டண்டா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக இருக்க சம்ஸ் பார்ப்போம் பார்ட் 2ல. தேங்க்யூ.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு சப்போஸ் இந்த வீடியோவில் நான் போடுறத பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு சப்போஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்னுடைய இன்ஸ்டாகிராம் இல்லை மெயில் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.